வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசை நீதான் மாத்தணும். அவனை கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த மாசத்துலே நல்ல பொண்ணா அவனுக்கு அமையணும். எங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா வரணும். அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சாதானே என் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிக்க முடியும். அடுத்து அவனுக்கு தம்பி வேற இருக்கான். நீதாம்மா அவன் மனசை மாத்தி கொடுக்கணும். பாலு பாலு, அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன். அம்மா, உங்க மனசுபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த தெருவுல எல்லாரும் பாக்கெட் பால், பவுடர் பால் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு நாளாவது பசும்பால் வாங்கின ஆள் உண்டா? கிடையாது. என்கிட்ட அப்போ இருந்து இப்ப வர பசும்பால் வாங்குறது நீங்க மட்டும்தான்மா. நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா, அப்புறம் உங்க மூத்த பையனுக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா? அதை ஏன்பா கேக்குற? உனக்கு 3 பிள்ளையா இருந்தோம், அதுல கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னா ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. என் மூத்த பையனுக்கு எப்படியாவது நானும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா அவன் ஒரு இதுலயும் வலிக்கு வர மாட்டேக்கான். எப்ப பாரு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் தான். வேணுங்கிற பேச்சே வாயில வர மாட்டேக்கு. அவனுக்கு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சாதானே அடுத்தது பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிக்க முடியும். என்னம்மா மாத்தி சொல்லிங்க? எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்களை கரைச்சதுக்கு அப்புறம் தான் பையங்களுக்கு கல்யாணம் முடிப்பாங்க. நீங்க என்னம்மா பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது என்னவோ சரிதான் பொன்னுசாமி நீ சொல்றது. ஆனா என் வீட்டுல மூத்த பையனுக்கு தான் கல்யாணம் முடிக்கவங்க. என் மாமியார் ஒரே டார்ச்சரு. அது மட்டும் இல்ல, நீ காலையில கூட என் பேரனுக்கு கல்யாணத்தை பார்க்காமலே நான் போய் சேர்ந்துருவேனா அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாச்சு. இவங்களுக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவன் ஒத்து வர மாட்டேக்கான். என் பொண்ணுக்கு வயசு குறைவுதான், 19 வயசு தான் ஆகுது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கா. எப்படி பார்த்தாலும் நீ 2 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. மூத்த பையன் இருக்கான், அவனுக்கு முதல் கல்யாணத்தை முடிச்சுக்கலாமேன்னு பாக்குறோம். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. மூத்த பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்கன்னு வைங்களா, நாளைக்கு மைனி வச்சு வருவா. இருந்து மைனி சம்பந்தி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கிடுவாங்க. அவளுக்கு ஒரு கல்யாணம்னா ஓடி ஓடி வேலை பார்க்க மாட்டாங்க. உங்க மனசுபடி சீக்கிரமே தம்பிக்கு நல்ல பொண்ணு அமையுமா பாருங்க. என் வாய் முகூர்த்தம் பழிக்குதா என்னன்னு? வாய் முகூர்த்தம் மட்டும் பழிக்கட்டும் பொன்னுசாமி. அப்புறம் உனக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை தான் கல்யாணத்துக்கு. என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும், அதான் கடவுள்கிட்ட நான் வேண்டாதது இல்ல. ஆனா என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. இங்க பொண்ணு கியூல நிக்கி, மாப்பிள்ளதான் ரெடி ஆக மாதிரி தெரியல. சரிப்பா, காஃபி போட்டு கொடுக்கணும், இல்ல என் மாமியார் வாழ் வாழுன்னு கத்துவாங்க. ஐயோ, நல்ல கனவு. நிறைய போன் வந்துருங்க. நமக்கே எப்பமாதான் கனவு வரும். காலம் காத்துல எந்த நான்சென்ஸ் போன் பண்றது? நீ மாப்பிள தூங்கிட்டா இருக்க. நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் கேள்விப்பட்டு நீ சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறடா. முதல்ல சொல்ல வந்தது சொல்லு, அப்புறம் துள்ளி குதிக்கணும் எந்திரிச்சு ஓடணும்னு பாக்கலாம். டீ மாப்பிள, நம்ம ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, நம்ம டீம் ப்ராஜெக்ட். அதான்டா நம்ம கனவு ப்ராஜெக்ட். அதுக்கு நம்ம ஹெச்ஆர் ஓகே சொல்லிட்டாரு. நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இதை விட சந்தோஷம் வேணுமா என்ன? நீ உடனே கிளம்பி வந்துச்சு. இதை நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். செலிப்ரேஷன் அன்னைக்கு சீக்கிரம் வந்துரு மாப்பிள. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்படியே மாப்பிள, உண்மையோட சொல்ற, கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. டெய்லி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம சக்சஸ் ஆகணும்னு வையன், செம மாசம் போ. இப்பவே நம்மளா இதை நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். இது நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உடனே கால் பண்ணி சொல்லு. இப்ப குளிச்சுட்டு கிளம்பி ஓடி வரேன். ஆமா மாப்பிள, இப்பதான் ஹெச்ஆர்ல ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு கலக்குறோம், என்ஜாய் பண்றோம். அப்பா பரவாயில்ல, ஹெச்ஆருக்கு நல்ல மனசு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் பாரு, தூள் கிளப்ப போறோம். டேய் பிரவீன், இங்க என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்த இருக்குடா உனக்கு. அடுத்த ஹெச்ஆர் நானா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இருக்கு உன்ன. ஐயோ, டைம் 9:38. தூங்கிட்டுமே அம்மா கத்த போறாங்க. அது கடையா குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஐயோ, அம்மா வராங்களே. கார்த்திக், காலேஜ்ல எப்படிட்டா போயிட்டு இருக்கு? ஃபைனல் இயர் வேற, ரொம்ப சின்சியரா நீ படிக்கணும். இவ்வளவு நாள் இருந்த விளையாட்டுக்கு அடுத்து அடிதடி சண்டை அதெல்லாம் விட்டுரு. இனிமேல் தான் உன் லைஃபே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சுக்க. தேர்ட் இயர்ல எந்த அரியர்ஸும் வைக்காம கம்ப்ளீட் பண்ணிடணும், சரியா? நீ காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நல்ல கிரேடோட வெளியே வரணும், சரியா? எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் எப்படியாவது உன்னை வேலையில ஏற்றி விட்டணும்னு இருக்கேன். அதுக்கு நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஷோ, காலையிலே சின்சியர் சிகாமணி அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. ஷோ, தெரியாம நாங்க வந்து உட்காந்துட்டோம். சரி, அமைதியாவே இருந்துரும். நம்ம ஏதாவது சொன்னா அதுக்கு கூட 2 அட்வைஸா வரும். சரிங்கப்பா, எனக்கு இது வரைக்கும் எந்த அரியர்ஸும் இல்ல. இனிமேலும் அரியர்ஸ் விழவே விழாது. அப்புறம் காலேஜ்ல நீ பெரிய தாதாவாம அடிதடிக்கு வேற போறியா?
உன்னை பத்தி நியூஸ் எனக்கு அடிக்கடி அப்டேட்டே ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. காலேஜ் செகண்ட் இயர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெச்ஓடியா இருக்கான். எல்லாம் அப்பப்போ உன்னை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டே தான் இருக்கான். நானும் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நம்ம போறது படிக்கிறதுக்கு, சரியா? படிச்சோமா, ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோமா, வீடு வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க போனேன் இங்க போனேன் ரவுடிசம் பண்ணேன், இதெல்லாம் இருக்கவே கூடாது கார்த்திக். அப்பாவோட ஃப்ரெண்டு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்காரா? ஐயோ, இவ்வளவு நமக்கு தெரியாம போச்சே. இது தெரியாம நேத்து கூட அவங்க டிபார்ட்மெண்ட்ல போய் பிரச்சனை பண்ணிட்டோமே. ஷோ, தீங்கம். இன்னும் இந்த நியூஸ் வந்திருக்காது போல இருக்கு. இங்க பாரு கார்த்திக், நமக்கு இந்த பணம் பவுஸ் எல்லாம் திடீர்னு ஒண்ணு வந்தது இல்ல. நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு செங்கல்ல ஒவ்வொன்றும் என் கஷ்டமும் என் வேர்வத்தோடையும் இருக்கு, தெரியுமா? அதே மாதிரிதான் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் மேல வரணும்டா. நல்ல படிங்க. உங்களோட கான்சென்ட்ரேஷன் படிப்புல இருக்கட்டு. நீ நல்ல படிப்புல போக்கஸ் பண்ணேன்னு வையேன், வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா உன்னை மேல கொண்டு விடும் கார்த்திக். ஐயோ, காலையிலே மனுஷன் கொள்ளுறாரு. ஷோ, தெரியாமல வந்து உட்காந்துட்டோம். பேசியே கொண்டுருவாரு போல இருக்கு. அண்ணன் யாராவது வந்தா கூட அண்ணனை கோத்து விட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அவனையும் காணணும். இந்தடா காஃபி சாப்பிடு. ஆமா, என்னங்க காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா அப்படி இரு இப்படியே கஷ்டப்பட்ட நீ கஷ்டப்படு. ஷோ, தினம் கேட்டு கேட்டு தலை வலிக்குங்க. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. உங்க மூத்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 21 வயசுல கல்யாணம் ஆகல? உங்க அம்மா அப்பா பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காது. அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 25 வயசு. இப்ப கல்யாணம் முடிச்சாதான் இன்னும் 2 வருஷத்துல நம்ம பொண்ணு கல்யாணம் முடிக்கலாம். நீங்க பார்த்து அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே, பொண்ணு பார்க்கக்கூடிய வழியை பாருங்க. ஏய், நான் என்ன பொண்ணு பார்க்காமடி இருந்தேன். இந்தா தினமும் ஒரு தரகர் ஒரு போட்டோ ஓடி வரதானே செய்யாரு. உன் பையன் ஒத்துக்கலன்னு அதுக்கு நான் என்ன செய்ய? எங்க அப்பா எனக்கு 21 வயசுல பொண்ணு பார்த்தாருன்னா அதுக்கு நான் ஓகே சொன்னேன், அதனால கல்யாணம் முடிஞ்சு. உன் பையன் தான் ஓகே சொல்ல மாட்டேக்கானே. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ரீசன். டேய் கார்த்திக், ஏன்டா அவன் இப்படி இருக்கான்? உன்ன மாதிரி இல்லையே அவன். உனக்கு நேர் ஆப்போசிட். நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கவே அவனுக்கு பொண்ணு பார்த்துக்குன்னு சொன்னா கூட காலியோடி வர்றமா நீ போவ. அதே உன் அண்ணன பேரு கல்யாணம்னு சொன்னா 10 தெரு தாண்டி ஓடுறான்டா. வயசு இன்னும் வரல. எனக்கு ஒரு மருமக வீட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்காது சொல்லு. ஷோ, அம்மாவும் நம்ம கேரக்டர் டேமேஜ் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு நமக்கு நேரம் என்னமோ சரியில்லையோ. அம்மா அப்பாவும் மாத்தி மாத்தி நம்மள வச்சு செய்யறாங்க. ஏய் கார்த்திக், இன்னும் இங்க இருக்க கூடாது. நீ மனுஷனா உடனே கிளம்பி போயிரு. உன் அண்ணன் வந்து உன்னை கழுவி ஊத்துறதுக்குள்ள கிளம்பி போயிரு. ஏங்க, சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாங்க பாவனாசம் பக்கத்துல இருக்காங்களே, அவங்களுக்கு கூட 2 பொண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு அப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. இடையில வந்தாங்க, மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு. அந்த பொண்ணு எங்க நம்ம பையனையும் கேட்டு பார்க்க கூடாது? போடி நீ. அவன் வேற ஏதாவது மாப்பிள்ளை பையன் தான் பார்க்க சொன்னான். நம்ம வீட்டுல மாப்பிள்ளை எடுக்கேன்னு அவன் சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போய் திடீர்னு உன் பொண்ணை கூட நான் எப்படி கேட்க முடியும்? குடும்பம்னா நல்ல குடும்பம். நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னங்க? கேளுங்களேன். அவருக்கு என்ன ஆசை இல்லாமையா நல்ல பையனா இருந்தா பாருன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, யாரும் பொசுக்குன்னு வந்து உன் பையன் என்ன குடுக்கி என் பொண்ணு உனக்கு தரேன் பேச மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி பேசுவாங்க. இப்போ அப்படி இல்ல. நாசுக்கா ஏதாவது நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க, ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, நாசுக்கா சொல்லுவாங்க. நம்ம தான் அதை கவனிச்சு கேட்கணும். நான் வேணா அந்த அக்கடை போடாட்டு போன் பண்ணி என்னன்னு கேட்டு பார்க்கட்டுமா? சரி, உன் விருப்பம். கேட்டு பாரு. ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கே அவன் முகத்துல முடிக்க முடியாது, அதையும் பாத்துக்க. வாடா வா, உன்னை பத்தியா நாங்க பேசிட்டு இருக்கோம். சார் கூலா 9 மணிக்கு எழுந்து வரீங்க. ஏன் இன்னைக்கு வேலை எதுவும் இல்ல? ஆபீஸ் லீவாடா? என் செல்ல மகன்ல, என் செல்ல அரவிந்த்ல, உனக்கு ஒரு பொண்ணு பாக்கலான்னு இருக்கோம்டா. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தெரியுங்களா? அவங்களுக்கு 2 பொண்ணு. என்னது 2 பொண்ணா? 2 பொண்ணுலாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கண்ண தள்ளுறா. நீங்க 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லிங்க? முடியவே முடியாதுமா. நீங்க தலைகீழ நின்னாலும் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என்னது 2 பொண்ணா? இங்க பாருடா, நீ ஏன் 2 பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டாலும் உங்க கொடுக்க போறது இல்ல. கிண்டல் பண்ணாம சொல்லுது கேள அரவிந்த். நல்ல பொண்ணுடா. நானே அந்த பொண்ணுங்களை சின்ன வயசுல பாத்திருக்கேன். அப்புறம் படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட அந்த அங்கிள் வந்தாரு. அவங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன், நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு. உனக்கு பாப்போம்டா, நல்ல சூட்டபிளா இருக்கும்டா. கிராமத்து பொண்ணுங்க வேற நல்லா பாத்துடுவாங்கடா. காலையிலே அம்மா இப்படி சாகடிக்கீங்க? பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடுங்களாமா? அம்மா, பொண்ணுங்க எப்படி வீட்டுல இருக்கவரதான் ஜாலியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரதான் இந்த என்ஜாய்மெண்ட் ஜாலியான வாழ்க்கையெல்லாம்.
அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலும் மாறிடும். கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கைன்னு வைங்களேன். இப்பவுமே நான் அடிமையாக விரும்பலாமா? கொஞ்ச நாள் கொஞ்ச மாசம் போகட்டுமே. அம்மா ஒருத்தங்க சொன்னதுக்கே உனக்கு இப்படி இருக்கலானே. அப்பா அம்மாவும் சேர்ந்து காலையில இருந்து என்ன அட்வைஸும் பேர்ல எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா, இதுக்கு நம்ம எவ்வளவு பரவாயில்ல போல இருக்க. காலையில தம்பி மாட்டிக்கிட்டான். பையன் இங்க இருந்து கிளம்பிடுவோம். இல்ல கல்யாண பேச்சு நம்ம கொன்னே போடுவாங்க. அம்மா, நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு உடனே வந்துருவேமா. பாய். பாருடா உங்க அண்ணன் கல்யாணம் பேசுன்னு சொன்னோன்னே எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான் பாரு. இன்னைக்கு ஆபீஸ் இல்லைன்னு நினைக்கேன், அதான் இவ்வளவு நேரம் தூங்கிருக்கான். இவனை சும்மா விடுறது நான் இல்ல. இவன் இப்படிதான் ஆவுனா ஏதாவது தத்துவம் டைலாக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். என்னங்க, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்கு. இவன் கேட்டு இவன் என்னைக்கு சரின்னு சொல்லி நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதுக்குள்ள அவனும் கல்யாணம் ஆயிடுவான், நம்மளையும் பாட்டி ஆக்கிடுவான். இன்னும் இவன்ட்ட கேக்குறதாவே இல்ல. நாளைக்கே நம்ம எல்லாரும் கிளம்பி போறோம். கிளம்பி போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வர்றோம். இவனை இப்படி எல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு. நாளைக்கு பாருங்க பொண்ணு பார்க்க எப்படி வரானு. அது கடையில சொல்லிட்டேன். டேய், அவன்கிட்ட எதுவும் பாய் திறந்த அதுக்கப்புறம் இருக்கு. நாளைக்கு காலேஜுக்கு நீங்க போத, நீங்க ஆபீஸ் போகிறீங்க. எல்லாரும் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். கார்த்திக், அண்ணனாச்ச அண்ணன் உன்ன பொண்ணு பார்க்க போறோம் இருக்குன்னு அவன்கிட்ட ஏதாவது உளர்ன அதுக்கப்புறம் இருக்கு. பார்க்க போற பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும், அதையும் சொல்லிட்டேன். என்னங்க, இன்னும் பொண்ணு எழுத்துட்டு இருக்க கூடாது. பையனும் கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். அவன் கேட்டா இப்பதான் சொல்லி காலத்தை ஓட்டிட்டே இருப்பான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க பாபநாசம் போறோம் போறோம் போறோம். என்னவோ நீ ஆச்சு உன் பிள்ளைங்க ஆச்சுமா. டேய், உன் தங்கச்சி எங்கடா? அவ தானே ஏசிய நல்லா கூலிங் வச்சுட்டு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு இதே மாதிரி கொஞ்சம் அர்ச்சனை கொடுத்துட்டு வாங்கம்மா, அப்பதான் அவளும் அடங்குவா. என்னங்க, தரகர் ஏதாவது சொன்னாங்களா? நம்ம மீனாட்சிக்கு மாப்பிள்ளை எதுவும் இருக்குன்னு சொன்னார்ல, அது என்ன ஏதுன்னு விசாரிங்க. பிள்ளைகளுக்கு வயசு போயிட்டு இருக்கலாங்க. காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சாதானே நம்ம சின்ன பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிக்க முடியும். குமரேசா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? பிள்ளைங்களுக்கு வயசு போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு கல்யாணம் கச்சேரி பண்ண வேண்டாம். பிள்ளைங்களுக்கு வயசு போகுதா வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடணும்டா. பொம்பளை பிள்ளைல வீட்டுல வச்சுட்டு இருக்கதும் அடிமடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோப்புக்கு வராங்கன்னு போன் பண்ணிருந்தாங்க. நானும் போறேம்மா, நான் வர கொஞ்ச நேரம் ஆகும், என்ன தேடாதீங்க. அடி, என்னடி சின்ன குழந்தையா நீ? தோப்புக்கு போறேன், மோட்டர் குளிக்க போறேன்ட்டு மடி வீட்டுக்குள்ள போயிடி. வேற வயசாது, வயசு என்ன ஆகுது? ஏடா குமரேசா, இந்த பிள்ளைக்கு சீக்கிரம் மாப்பிள்ளைய பார்த்து வைப்பியா என்ன? எங்கிட்டும் போக கூடாது, வீட்டுக்குள்ள போய் இருடி வா. போ அப்பத்தா, எப்ப பாரு கல்யாணம், வீட்டுக்குள்ள இடி, வெளியே போகாத, அப்படி இப்படின்னு அதெல்லாம் நீ சொல்ற மாதிரிலாம் நான் உனக்கு கேட்க முடியாது. நான் விளையாடதான் போறேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு வந்துருவோம், நல்லா இருக்கும். நீ வேணா வரியா? அடியே, உன் அப்பனுக்கு தான் கூறு இல்லைன்ட்டா உனக்கும் கூறு இல்லையாக்கும். போ, விளையாடுற வயசாடி என்ன? 7-8 வயசு ஆகுது, 21 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ற பருவம் வந்துருச்சு. அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்ட்டு ஊரு வெட்டு கிடக்கு. இதுல விளையாட போகலாமா? விளையாட உன் தங்கச்சி எங்கடியே? ஆமா பார்த்தா, உங்களுக்கு இந்த வாயெல்லாம் ஏன்ட்ட மட்டும்தான் பேசுவீங்க. அவ காலையில வேட போயிட்டா தெரியுமா? என்ன மட்டும் எல்லாரும் பேசுங்க, நான் தான் இழிச்ச வாயி. நீ சும்மா இருமா, சின்ன பிள்ளைய சும்மா அதுன்னு சொல்லிட்டு நீ போதாயி போ, போய் விளையாடி சீக்கிரம் வந்துருன. அரே, இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிற பாத்துக்க. பொட்ட பிள்ளைகளுக்கு இம்புட்டு செல்லம் ஆகாது. வீடு இறங்கி இருப்பாளா, வீட்டு சொல்லி செய்வாளா? அதை விட்டுட்டு விளையாட போறேன், துவாப்புக்கு போறேன், தொங்க போறேன்ட்டு இந்த கிழவிக்கு எப்பவுமே திம்ம அதிகம். நம்ம மட்டும்தான் சொல்லுவோம். அப்பா இருக்கிறதுனால பெசாட்டு போறேன், அப்புறம் இருக்கு வந்து வச்சுக்கிறேன். அப்பா, நான் ஒரு 1/2 மணி நேரம்ல 1 மணி நேரத்துல வந்துருவேன்ப்பா. என்னமா நீ சின்ன பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டு கிடக்க? விடுமா, சின்ன பிள்ளைய விளையாடிட்டு போட்டு விடு. ஏங்க, அத்தை சொல்றது சரிதானங்க. உங்க கண்ணுக்கு எப்பவுமே உங்க மகளு 2 பேரும் சின்ன குழந்தையாட்டம் தான் தெரியாத. என்ன நானும் சொல்ல, நானும் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி ஓஞ்சு போனேன். போங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சாலும் சரிதான், இல்ல இன்னும் ஒரு 10 வருஷம் வீட்டுல இருத்தி வச்சாலும் சரிதான். நான் இன்னும் தலை போட போறது இல்ல. லட்சுமி, கல்யாணம் காட்சியெல்லாம் நம்ம கையில இல்ல. எது எது யார் யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பான், அதுபடிதான் நடக்கும். இதுல நம்ம அவசரப்பட்டு எதுவும் காரியம் சாதிக்க போறது இல்ல. ஒரு அவனுக்கு உண்டானவன் எங்க இருக்கானோ கண்டிப்பா அந்த நேரத்துக்கு வந்து சேருவான்.